சென்னை விமான நிலையத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் 6 விமானங்கள் வானில் பட்டமடித்துள்ளது. தரையிறங்க முடியாமல் தாம்பரம் விமானப்படை தளத்தில் இறங்கிய ஹெலிகாப்டரில் அமித்ஷா வந்துள்ளார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பிற்பகல் முதல் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருவதால் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. மோசமான வானிலை காரணமாக விமானங்கள் தரையிறங்குவதிலும் புறப்படுவதிலும் தாமதம் ஏற்பட்டுள்ளது. மீனம்பாக்கம், திரிசூலம், பல்லாவரம் உள்ளிட்ட சென்னை விமான நிலையத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் தொடர்ந்து மழை பலத்த காற்று வீசி வருவதால் விமானங்களை பாதுகாப்பாக இறக்குவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. அந்தமான், டெல்லி, கோவா, ஹைதராபாத், திருச்சி மற்றும் கொச்சி உள்ளிட்ட நகரங்களில் இருந்து சென்னை நோக்கி வந்த 6 விமானங்கள் விமான நிலையத்தில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக உடனடியாக தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமிடித்து வருகின்றன. வானிலை சீராகும் வரை விமானங்கள் வானில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதேபோல் சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய விமானங்களும் தாமதமாகியுள்ளன. இதனால் பயணிகள் விமான நிலையத்திலிருந்து காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கெனவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுச்சேரியிலிருந்து தனது நிகழ்ச்சிகளை முடித்துக் கொண்டு தனி ஹெலிகாப்டர் மூலம் சென்னைக்கு புறப்பட்டுள்ளார். மாலை சுமார் 3 மணி அளவில் சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் சென்னை விமான நிலைய பகுதியில் தொடர்ந்து நிலவிய மோசமான வானிலை மற்றும் பலத்த காற்று காரணமாக அமித்ஷாவின் ஹெலிகாப்டர் சென்னை விமான நிலையத்தில் தரையிறங்க முடியவில்லை. இதையடுத்து பாதுகாப்பு காரணங்களாக அமித்ஷா பயணம் செய்த ஹெலிகாப்டர் தாம்பரத்தில் உள்ள இந்திய விமானப்படை தளத்திற்கு திருப்பி அனுப்பிவிடப்பட்டது. அங்கு ஹெலிகாப்டர் பாதுகாப்பாக தரையிறங்கப்பட்டது. தாம்பரம் விமானப்படை தளத்திலிருந்து அமித்ஷா காரில் சென்னை பழைய விமான நிலையத்திலிருந்து செல்ல உள்ளார். பின்னர் அங்கிருந்து தனி விமானம் மூலம் டெல்லி புறப்பட செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னையில் நிலவும் மோசமான வானிலை காரணமாக அமித்ஷாவின் டெல்லி பயணத்திலும் சுமார் 1 மணி நேரம் வரை தாமதம் ஏற்படக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மழை மற்றும் பலத்த காற்று நீடித்து வருவதால் சென்னை விமான நிலையத்தில் விமான போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்புவதில் தாமதம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பயணிகள் தங்களது விமானங்களில் புறப்படும் நேரம் குறித்து தகவல்களை சம்பந்தப்பட்ட விமான நிறுவனங்களிடம் சரிபார்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.